அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்முறை என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இந்த வரமிளகாயை ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துப்போம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதிலுடைய இந்த டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டே தெரியும். நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா, பூண்டும் வெங்காயமும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். பச்சை மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காவை போட்டு இடித்து வச்சுருக்கேன். தேங்காய் நான் துருவில் தேங்காயை வந்து இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா போட்டு வறுத்துக்கிறேன். ஆனியன் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்கோ அதை விட இன்னும் ஒரு கொஞ்சம் அளவு வந்து நான் வறுத்துக்கிறேன். இதை லைட்டாக அப்போ தான் குழம்பு அதிகமாக வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அது இல்லாமல் புளிக்குழம்புனாவே சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. நான் கொஞ்சம் தேங்காய் போடுறதுனால இதை நல்லா வறுத்துக்கிறதுனால சூப்பராக இருக்கும். குழம்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நான் தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் சூப்பராக வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துப்போம். இப்போது இதே வாணலில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடாக தான் இருக்குது, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு அதிகமாக குழம்புல போட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே மாறிடும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நீட்ட வாக்கில் இருந்துச்சு, அது கத்திரிக்காயை கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் கத்திரிக்காய். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும், எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இதோட நான் பச்சை அவரைக்கொட்டை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை அவரைக்கொட்டைங்கிறதுனால நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. குழம்புல போட்டதுக்கப்புறமே அது நல்லா குக் ஆகிடும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன்.
2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு மிதமான சூட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அனல் கம்மியாக வச்சு, அனல் அதிகமாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தீஞ்சிடும். அதனால் அனல் கம்மியாக வச்சு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். அந்த வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம வந்து சாந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் பருப்பு வேகணும். இது நல்லா வெந்த பிறகு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரைச்ச விழுதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 2 வேளைக்கு ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதாவது 12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவியை வந்து நம்ம வச்சுருக்கோம். புளிக்குழம்புனாவே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் சாதம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. குழம்பு வந்து கம்மியாக தான் ஊற்றிக்குவாங்க. இருங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது சாந்து ஊற்றியாச்சு. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணும். கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆட் பண்ண போடுறேன்ட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த காரக்குழம்புல வந்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். வெல்லம் ஆட் பண்ணால் தான் குழம்பு சூப்பராக தூக்கலாக இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதத்துக்கும் பச்சரிசி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.